தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே ஆமேன். ஆன்ம வழிகாட்டி ஜூலை மாதம் 24ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. நமது குடும்பங்களை இயேசுவின் மதுரமான திரு இருதயத்திற்கு ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, கிறிஸ்தவ குடும்பங்களுக்கு தேவரீர் செய்து வரும் சகல உபகாரங்களையும் சொல்ல முடியாத உமது நன்மைத்தனத்தையும் நினைத்து நன்றி அறிந்த பட்சத்தோடு உமது திருப்பாதத்தில் சாஷ்டாங்கமாக விழுந்து கிடக்கிறோம். நேசமுள்ள இயேசுவே, எங்கள் குடும்பங்களில் உள்ள சகலரையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து இப்போதும் எப்போதும் உமது திரு இருதய நிழலில் நாங்கள் இளைப்பாறச் செய்தருளும். தவறி எங்களில் எவராவது உமது திரு இருதயத்தை நோகச் செய்திருந்தால் அவர்கள் குற்றத்திற்கு நாங்களே நிந்தை பரிகாரம் செய்கிறோம். உமது திரு இருதயத்தை பார்த்து எங்கள் பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு கிருபை செய்தருளும். இதுவுமன்றி உலகத்தில் இருக்கும் சகல குடும்பங்களுக்காகவும் உம்மிடத்தில் மன்றாடுகிறோம். பலவீனர்களுக்கு பலமும், விருத்தாப்பியருக்கு ஊன்றுகோலும், விதவைகளுக்கு ஆதரவும், அனாதை பிள்ளைகளுக்கு தஞ்சமாயிருக்க தயவு புரியும். ஒவ்வொரு வீட்டிலும் நோயாளிகள், அவஸ்தைப்படுகிறவர்கள் தலைமாட்டில் தேவரீர் தாமே கண்விழித்து காத்திருப்பீராக. இயேசுவின் இரக்கமுள்ள திரு இருதயமே, சிறு பிள்ளைகளை நீர் எவ்வளவோ பட்சத்தோடு நேசித்தீரே. இந்த பங்கில் உள்ள சகல பிள்ளைகளையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்களை ஆசீர்வதியும். அவருடைய இருதயத்தில் விசுவாசத்தையும் தெய்வ பயத்தையும் வளரச் செய்யும். ஜீவிய காலத்தில் அவர்களுக்கு அடைக்கலமாகவும் மரண சமயத்தில் ஆறுதலாகவும் இருக்கும்படி உம்மை மன்றாடுகிறோம். திவ்ய இயேசுவே, முறைமுறையாய் உமது திரு சிநேகத்தில் ஜீவித்து மரித்து நித்திய காலமும் எங்கள் குடும்பம் முழுவதும் உம்மோடு இளைப்பாற கிருபை புரிந்தருளும். ஆமேன். மத்தேயு நற்செய்தி 13ஆம் அதிகாரம் 23வது இறைவார்த்தை. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இறை வார்த்தையை கேட்டு புரிந்து கொள்வார்கள். இவர்களுள் சிலர் 100 மடங்காகவும், சிலர் 60 மடங்காகவும், சிலர் 30 மடங்காகவும் பயனளிப்பர். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை: இயேசுவின் பரிசுத்த இரத்தம் என்பது மனித ஆன்மாக்களின் பாதுகாப்பாக விளங்குகிறது. இந்த திரு இரத்தத்தின் மீதான பக்தி நமக்கு ஆபத்தை விளைவிக்க முற்படும் எந்த ஒரு சக்தியையும் கடந்த ஒரு பாதுகாப்பு சக்தியாகும். திருமறையில் திரு இரத்தத்தால் நாம் மீட்கப்பட்டோம் என்று பேதுரு நமக்கு நினைவூட்டுகிறார். அது நம்மை மீட்டது, மேலும் நம்மை காப்பாற்றும் வல்லமை அதற்கு மட்டும் உண்டு என்பதையும் அவர் நினைவுபடுத்துகிறார். அந்த வகையில் அது எல்லா காலத்திலும் மிகச்சிறந்த ஆன்மீக பாதுகாப்பு தருகின்ற ஆயுதமாகும். புதிய ஏற்பாட்டு விலையுயர்ந்த இரத்தத்தின் வல்லமையை பற்றி மீண்டும் மீண்டும் நாம் வாசிக்கிறோம். இயேசு கடைசி இரவு உணவின் போது தம்முடைய திருத்தூதர்களுக்கு அறிவுறுத்துகையில் பாவ மன்னிப்பிற்காகவும் புதிய மற்றும் நித்திய உடன்படிக்கையின் முத்திரையாகவும் தம் இரத்தத்தை சிந்துவதாக கூறுகிறார். புனிதர்களான பேதுருவும் பவுலும் அதை தொடர்ந்து அதனை போற்றி பெருமைப்படுத்துகிறார்கள். புனித யோவானும் அதை உறுதிப்படுத்துகிறார். நம்மையும் நம் அன்புக்குரியவர்களையும் உலகத்தையும் காக்குமாறு அந்த பரிசுத்த இரத்தத்திடம் நாம் கேட்கும்போது நாம் வரவழைக்கும் வலிமையும் பாதுகாப்பையும் கற்பனை செய்து பாருங்கள். ஆயினும் அதன் வல்லமையை அறிந்த நம்மில் பலர் கூட அதை ஒரு பாதுகாப்பு ஆதாரமாக அழைக்க மறந்து விடுகிறோம். இயேசுவின் இரத்தம் ஜெயம் என்ற ஒரு வார்த்தையிலே எத்தனை ஆழமான இறையியல் உண்மைகள் பொதிந்து கிடக்கின்றன. முழு உலகத்தையும் தூய்மையாக்கி தந்தையாம் கடவுளுடன் நம்மை மீண்டும் ஐக்கியத்திற்குள் கொண்டு வந்த இந்த இரட்சகரின் விலையுயர்ந்த இரத்தத்தை விட எந்த ஒரு விசுவாசியின் ஆயுத களஞ்சியத்திலும் ஒரு பெரிய ஆவிக்குரிய ஆயுதம் இருக்கவே முடியாது. அது மனிதகுலத்தின் அனைத்து தீமைகளுக்குமான பரிகாரத்தை கொண்ட ஈடு இணையற்ற ஓர் சக்தியாகும். ஆகவேதான் நம்முடைய வாயிலிருந்து வருகிற இந்த உன்னதமான வார்த்தை, இயேசுவின் இரத்தம் ஜெயம், இவை எப்போதும் நம்முடைய நாவில் ஒலிக்கட்டும். நம்முடைய குழந்தைகளின் உள்ளத்திலே இது பதியுமாறு அவர்களுக்கு சொல்லிக் கொடுங்கள். செல்லும் இடமெல்லாம் ஆன்மாக்களை பாதுகாக்கிற வல்லமையுள்ள ஆயுதமாக இரத்தமானது தெளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த இயேசுவின் இரத்தத்தை சொல்லி நம்முடைய பிள்ளைகளின் ஆன்மாக்களை பாதுகாத்து நம்முடைய பயணங்களை ஆசீர்வதித்து நாம் செல்லும் இடங்களில் வெற்றி பெற இறையருள் வேண்டி இணைந்து மன்றாடுவோம். எங்களை வாழ்வித்து மகிழும் எங்கள் அன்பு இயேசுவே, உம்மை நன்றியோடு ஆராதிக்கின்றோம்,
துதிக்கின்றோம், மகிழ்கின்றோம். உமது மேலான மாட்சிமைக்காகவும் அருளுக்காகவும் இரக்கத்திற்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்வும் வளமையும் செழிப்பும் உம்மிடம்தான் உள்ளது. வறண்டு போன பூமி வானத்தை நோக்கி தம் கண்களை பதித்து மேகத்தின் வருகைக்காக காத்திருப்பது போல, இறைவா, உம்முடைய இரக்கத்தையே சார்ந்து உமது கிருபையின் நாட்களுக்காக காத்திருக்கும் எங்களையும் கண்ணோக்கி பாரும். இந்த உலர்ந்து போன இதயங்களை தேற்றுவதற்கு வார்த்தை என்னும் மழையை நீர் பொழிந்து எங்கள் இருதயங்களை பலப்படுத்தும். பாரவோன் அழிக்க நினைத்து இஸ்ரேலர்களின் ஆண் வாரிசுகளை கொல்ல நினைத்தபோது அவன் எவ்வளவு இஸ்ராயேல் மக்களை ஒடுக்க நினைத்தானோ அந்த அளவிற்கு இஸ்ரேலின் எண்ணிக்கை கூடியது என்பதை விடுதலை பயண நூலிலே நாங்கள் வாசிக்கிறோம். எங்களை இன்று ஒடுக்க நினைக்கும், அழிக்க நினைக்கும் பாரவோன்களின் கைகளிலிருந்து எங்களை தப்புவித்து எங்களை பழுகி பெருகச் செய்வீராக. உலக மனிதர்கள் உடைத்து உருக்குலைத்த எங்கள் வாழ்வை உமது நீதியின் வலக்கரம் உருவாக்கி உருமாற்றுவதாக. எங்களின் இதயத்து மகிழ்வை இரட்டிப்பாக்கி முகத்தின் பொலிவை அழகு செய்வீராக. எந்த உழைப்புமின்றி செலவுமின்றி யாரோ ஒருவர் கடினப்பட்டு சம்பாதித்ததை கொள்ளையடித்து பங்கிடும்போது மனிதன் பெரும் மகிழ்ச்சி உணர்கிறான். அதேபோல எந்த செலவுமின்றி எந்த உழைப்புமின்றி நீரே விரும்பி உம் பிள்ளைகளுக்கு கொடுக்கும் கிருபையின் வளங்களை இன்று நாங்களும் அனுபவித்து அந்த கொள்ளை பொருட்களை பங்கிடும்போது வருகிற பேரானந்தத்தை இன்று நாங்களும் உணர்ந்து கொள்ளும்படியாக எங்கள் வாழ்வை ஆசீர்வதிப்பீராக. அன்பு ஆண்டவரே, நீர் செய்கிற நினைக்கிற காரியங்கள் எங்களுடைய அறிவுக்கு எட்டாத, புத்திக்கு உணராத பல அற்புத காரியங்களை எங்கள் வாழ்விலே நிகழ்த்தி வருகின்றீர். எங்கள் குடும்பங்களை காத்து வருகிறீர். எங்கள் பிள்ளைகளை பொறுப்படுத்தி நடத்தி வருகிறீர். அதே காரியத்தை தொடர்ந்து நீர் ஆற்றுவீராக. எங்கள் மனதில் இருக்கிற பாரங்கள் எல்லாம் எங்கள் மனதிலே மறைத்து வைத்து அழுது கொண்டு புலம்பிக் கொண்டு முணுமுணுத்து வாதாடி கொண்டிருக்கிற அத்துணை காரியங்களையும் எங்களிடமிருந்து அகற்றி நாங்கள் எப்போதும் உம்மை மகிமைப்படுத்த, உம்மை துதித்து மகிழ எங்களுக்கு அருள் தாரும். அதற்கான வாய்ப்புகளை எங்களுக்கு பெற்றுத்தாரும். பொறாமையின் கண்களால் இந்த உலகத்தின் தீமைகள் எங்களை நெருங்குகிற போது, இல்லாதது பொல்லாதது சொல்லி எங்களுடைய வாழ்வில் இருக்கிற அமைதியை கெடுக்கிற போது நீவீர் தாமே எங்களுக்காக வழக்காடுவீராக, எங்களுக்காக யுத்தம் செய்வீராக. நாங்கள் வேலை செய்கிற இடங்களிலே, நாங்கள் பயணிக்கிற இடங்களிலே, எங்கள் குடும்பங்களிலே எங்கள் தலைநிமிரச் செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமேன். எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி வழிநடத்துவாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் இரத்தம் ஜெயம்.